டெல்லியில் IAS மையத்தில் மழை வெள்ளம் புகுந்து 3 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து அவர்களின் மரணத்திற்கு நீதி கேட்டு சக மாணவர்கள் விடிய விடிய மெழுகுவர்த்தி ஏந்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் நேற்று முன்தினம் பெய்த திடீர் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் பழைய ராஜேந்தர் நகரில் கீழ்த்தளத்தில் செயற்பட்டு வந்த பிரபல IAS பயிற்சி மையத்தில் 3 மாணவர்களின் உயிரை பறித்தது. நீதி கேட்டு மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் போலீசார் தடியடி நடத்தியதோடு டெல்லி மெட்ரோ ரயில் நிலையத்தில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் பலரை கைது செய்தனர். போலீசாரின் எச்சரிக்கையையும் மீறி பழைய ராஜேந்தர் நகர் பகுதியில் குவிந்த சக மாணவர்கள் இரவில் மெழுகுவர்த்திகளை ஏந்தி பேரணியாகச் சென்றனர். 3 மாணவர்கள் மரணத்திற்கு காரணமான அலட்சியமாக பணியாற்றிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் முழக்கமிட்டனர். மாணவர்களின் போராட்டத்தில் JNU மாணவர் சங்கங்களும் இணைந்தன. அவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் முடிவு எட்டப்படவில்லை. வெள்ளத்தில் மூழ்கி உயிரிழந்த 3 மாணவர்களின் குடும்பங்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் முழக்கமிட்டனர். இதற்கிடையே விபத்துக்கு காரணமான IAS பயிற்சி நிறுவன உரிமையாளர் அபிஷேக் குப்தா, ஒருங்கிணைப்பாளர் தேஷ்பால் சிங் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். ராஜேந்தர் நகர் பகுதியில் நேற்று இரவு ஆய்வு மேற்கொண்ட டெல்லி மாநகராட்சி உதவி ஆணையர் தாரிக் தாமஸ் கீழ்த்தளத்தில் இயங்கி வந்த 8 பயிற்சி மையங்களுக்கு சீல் வைத்து உத்தரவிட்டார். இறந்த மாணவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். இந்த விபத்து குறித்து மேஜிஸ்ட்ரேட் அளவிலான விசாரணை மேற்கொள்ளும்படி டெல்லி கல்வித்துறை அமைச்சர் அதிஷி உத்தரவிட்டுள்ளார். 24 மணி நேரத்தில் அறிக்கையை தாக்கல் செய்யவும் அவர் உத்தரவிட்டார். இதற்கிடையே விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க தயார் என்று IAS பயிற்சி மைய நிர்வாகம் உறுதியளித்துள்ளது. IAS பயிற்சி மாணவர்கள் 3 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வேதனை தெரிவித்துள்ளார். டெல்லியின் உட்கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள இந்த தோல்வி அரசின் கூட்டு தோல்வி என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். பாதுகாப்பற்ற கட்டுமானம், மோசமான நகர திட்டமிடல் மற்றும் பயிற்சி நிறுவனங்களின் பொறுப்பின்மை ஆகியவற்றிற்கு ஒவ்வொரு நிலையிலும் சாமானிய குடிமகன் தனது உயிரை விலையாக கொடுப்பதாக ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.